வெறும் 5 நிமிஷத்தில் நல்லா புசு புசுன்னு ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்ப்போமா? ஒரு இடிக்கல்ல பூண்டு வந்து தோலோடு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா இடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்பில் 1½ கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதில் பாதி வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இது ரெடி பண்ணிக்கலாம். நல்லா எடுத்தால் இந்த அளவுக்கு வரணும். அந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூட சோடா உப்பு சேர்ப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் நான் சேர்க்கவே இல்லை. இது கூட நறுக்கி வச்சுருக்க பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக சேர்த்துருக்கேன். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டையும் இது கூட தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா அது வெந்து நல்லா புசு புசுன்னு மேலே இந்த மாதிரி வரும். நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆனோன்னு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் போதும் இதை ட்ரை பண்ணுறதுக்கு. என்னோடய ஸ்டைலில் மெது பக்கோடா ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.